அவர்கிட்ட ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு கேட்டாராம், ஐயோ என்னையா நடக்குது தமிழ்நாட்டில், என்னையா விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் கொடுது, என்னையாச்சு இந்த திராவிட இயக்கம்? ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கவலையோடு கேட்டு புரியுது. அவர் சொன்னாராம், அந்த பையன் வந்துடுவான், திராவிட இயக்கம் ஆட்டம் காண்கிறது. திருச்சியிலிருந்து நேரு மகேஷ் பொய்யாமொழியை தாண்டி இடிக்கோ இறுதிராஜ் செல்வாக்கு செலுத்துறாரு. இதுதான் நேருவுக்கு மகேஷுக்கும் ஒரு நெருடலாக வந்து ஒரு காலகட்டத்தில் திமுகவில் வந்து கிளம்பிட்டார். கிளம்பி விஜயை போய் சந்திக்கிறார். விஜயை சந்தித்து எனக்கு நீங்கள் மீண்டும் எங்கே போட்டியிட கொடுக்கணும், திருச்சி கிழக்க போட்டியிட கொடுக்கணும், நான் அங்கே நிற்க போகிறேன். விஜய் கட்சி போன டிசம்பரில் நடந்த கிறிஸ்துமஸ் திருவிழா பரபரப்பாக ஸ்டாலினை வச்சு நடத்தினார். அது விஜய் வச்சு நடத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. கடைசி நேரத்தில் ஸ்டாலினை விழித்து கொண்டு நீங்கள் எங்கேயும் போயிடாது, இங்கேயே இருங்க, சீட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம். நேரு கிடக்கிறாரு, மகேஷ் கிடக்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன். இப்போ நேற்று துரைமுருகன் பார்த்தீங்களா, இறங்கியா கீழே, இறங்கியா ஊதா சட்டை இறங்கி கீழே, நீங்கள் நானும் ஒன்றா, ஏன் ரேஞ்ச் என்ன ஓ ரேஞ்ச் என்ன, இறங்கியா கீழே, இறக்கி விட்டாரா? ஒரு மாவட்ட செயலாளர் விசிகா மாவட்டமாவது கத்திரிக்காயாவது நான் தாயா நம்பர் ஒன்று. ஏன் எனக்கு பக்கத்தில் நிற்கிற தகுதி இருக்கா?